ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கொடைக்கானலோட பார்ட் 1 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது, அதனால் ஃபுல்லாக போட முடியலை. அதனால தான் பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் கொடைக்கானலே உள்ளே ரீச் ஆகலைங்க. இப்போ தான் கொடைக்கானலே போயிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 இல்லை 13 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மைல்கல் பார்த்தா தான் தெரியும் சரியா. ஏன்னா அங்கே என்னோடய மொபைல் வந்து சுத்தமாக டவர் கிடைக்கல. அங்கே வந்து ஏர்டெல் தான் சிம்மு, ஜியோவுக்கு கிடைக்கிது, ஏர்டெல் தான். அதனால் ஏர்டெல் எனக்கு கிடைக்கல. இங்கே வந்துட்டு ரோட்டில் சாதாரணமாகவே பலாப்பழ மரம் பார்க்க முடியுதுங்க. பார்த்தீங்கன்னா ரோடு நெட்டுக்குமே அங்கனே பலாப்பழ மரம் இருந்தது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பெரிய பலாப்பழ மரம் இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் பலாப்பழம் அங்கே தொங்குது பார்த்தீங்களா, மேலே 2 பலாப்பழம் தொங்குது பாருங்கள், பெரிய பழம். ஆனால் ஹைட்டில் இருக்குது. கீழே பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, பார்க்கலாம். அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இல்லாட்டியும் நம்ம கூட பறித்து சாப்பிட்லாம். என்னடே அவன் இன்னும் திருந்தலமாமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணி ஆகுதுங்க. ஆனால் ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்லா நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுப்பு வலியெல்லாம் எடுத்துருச்சு. அதனால் கண்டினியூஸாகவும் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் பைக்கை பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்திருக்கிறோம். அந்த நிறுத்துகிற இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியூ பாருங்கள், ஃபுல்லாகவே மலை தான். நம்ம மலை மேலே தான் ஆல்ரெடி இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி ஃபுல்லாகவே மலை தான் பாருங்கள். நல்லா இருக்குங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு நேம் போர்டு. இப்போ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்குறோம். பாருங்கள், மயிலாடும் பாறை இங்கே நேம் போர்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்குறோம். அங்கே மயிலாடும் பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கே வந்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ இருக்குது பாருங்கள். அந்த இடத்த விட இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். அங்கே ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது பாருங்கள் மலையெல்லாம். நம்ம அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வளைச்சி தான் அப்படியே அங்கே போகணும். இந்த ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மலையோட ஓரத்துலேயே போகுதுங்க. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே ஒரு பெரிய மலை இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ரோடு எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வழியாக தான் அங்கே போகுது. அந்த மலையோட ஓரத்துலேயே வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே போகும் பாருங்கள் வண்டி. இப்போதைக்கு பார்த்தேன், வண்டியெல்லாம் காரெல்லாம் போச்சு அதில். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியுது. அங்கே பாருங்கள், அங்கே போகுது பார்த்தீங்களா. மொபைல்லங்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியலை, ஜூம் ஆகலை. பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள், கார் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே போகணுங்க. இப்போ நம்ம அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறோம். இடையில பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். நல்லா பசுமையாக இருக்குங்க. ஃபுல்லாக மலை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி இந்த இதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் சில்லுன்னு தாங்க இருக்குது கிளைமேட்டு. வெயில் இன்னும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் வெயில் அடிக்கிறதுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலையோட உச்சிக்கு தாங்க போக போகிறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ போக போகிறோம். சரி வாங்க நேரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மரத்தை பாருங்கள், செம்ம ஹைட்டுங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக மரம் இருக்கிறதுனால உள்ளே வெயிலே வரல. அந்தளவுக்கு தான் இருக்குது. ஃபுல்லாக நிழல் தான் கவர் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதை இருக்கிறதும் தெரியலைங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதை இருக்கிறதே தெரியலை. ஏன்னா மரம் ஃபுல்லாக கவர் பண்ணதுனால மலையில் ஏறும்போது இறங்கும்போது பாதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு சில இடத்துல தான் பாதை இருக்கிறதே தெரியும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. மலை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. எப்போ தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அகைன் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிரேக்கு. தலைவனை பாருங்கள், ஒரே ஜாலியாக இருக்கிறான். புதுசாக ஒரு இடத்த பார்த்துருக்குறான். அன்றைக்கி தான் இப்படியெல்லாம் நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, வீடெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். அங்கே தான் திரும்ப அடுத்து நம்ம போக போகிறோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வழியாக போய் சுற்றி வளைச்சி தான் அங்கே போகுது. ஏன்னா மலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மலையோரத்தில் தான் ரோடு இருக்குதுல்ல, அதனால் சுற்றி வளைச்சி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப பக்கம் தான் அங்கே நடந்து போகிறதுக்கு. இப்படியே வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பாருங்கள் இந்த மரம் இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த டவுனுக்கு வந்தாச்சு. இந்த மரம் அந்த கலரில் பூ வந்து நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். செம்மையாக இருக்குங்க. ஒரு 4-5 மரம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு நெட்டுக்கும் ஓரத்தில் எங்கே மட்டும்தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் கலரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த கலரில் பூவே பார்க்குறேன். சூப்பராக இருக்குது இந்த இடம். அடுத்தது ரோட்டு மேலேயே பாருங்கள் ஒரு கோவில் ஒன்று வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க கோவில். ஆனால் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து கீழே சுற்றி வளைச்சி தான் இறங்கி உள்ளே போயிட்டு வரணும். அதனால் டைம் ஆகிடும். நம்ம வேறு ஒரு நாள் தான் வந்திருக்குறோம். அதனால் சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல, அதனால் உள்ளே போகலை. வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே போகிறோம். கொடைக்கானல் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நான் கூட கொடைக்கானல் அவ்வளோதான் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தீங்கன்னா இன்னும் 12 கிலோமீட்டர் போகணும் போல். போகிற வழியிலே பாருங்கள் ஆதி மனிதன் குகைன்னு சொல்லிட்டுக்கிட்டு 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம வந்திருக்கிறது ஒரு நாள் தான் வந்திருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதனால் அங்கிட்டு போகலை. இல்லாட்டி ஃப்ரீயாக இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருந்து சுற்றி பார்த்தா தாங்க நல்லாயிருக்கும். ஒரே நாள் போயிட்டு வரதெல்லாம்ங்கிறது சுத்தமாக செட் ஆகாது.
கொடைக்கானல் ரோடு சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாய் மூடலை. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பாருங்கள் ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க. வர வர ரோடு அங்கனைக்கு இதே மாதிரி தான் குண்டும் குழியுமாக இருக்குது. இங்கிட்டு பாருங்கள் சாக்லேட் கடை. இந்த சைடு ஃபுல்லாகவே சாக்லேட் கடை நிறையா இருக்குதுங்க. சாக்லேட் லவர்ஸ்க்கெலாம் கொடைக்கானலுங்கிறது ஒரு வேறு லெவலான இடம். ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் சாக்லேட்ஸ் வச்சுருக்குறாங்க. கடையை பாருங்கள் அப்படியே ஜொலிக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாக்லேட்லாம். கொடைக்கானலுக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் கார் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். ஆனால் பைக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு அதிகமாக வரும். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கார் தாங்க அதிகமாக வருது. பைக்கை விட கார் தான் அதிகமாக இருக்குது. காருக்கு தான் இங்கே எது டோல் போடுறாங்களா இல்லை என்னன்னு தெரியலை. நம்ம பைக்கில் தான் வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஓரத்தில் அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். டோல்கேட்டு தாங்க. நான் செக் போஸ்ட்டுன்னு நினச்சேன். டோல்கேட்டு தான், சின்ன டோல்கேட்டு பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல மட்டும். டோல்கேட் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் ஆகும்போது இருக்கிற ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இது மழை சீசன் இல்லைல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்குது. அப்படியே நம்மளும் பைக் எங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்து வழியாக இதில் தான் உள்ளே வருது பாருங்கள். பரவாயில்லைங்க. தண்ணி தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா வருது. ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்குங்க இல்லை. ரொம்ப எல்லாம் புல் புதையாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ஃபோட்டோ எடுக்கிற ப்ளேஸ். நல்லாயிருக்கும் அங்கே. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அது மேலேருந்து அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது பாருங்கள். தண்ணி நிறையா தாங்க வருது. பக்கத்தில் இருந்து பார்க்கவும் தான் தெரியுது நிறையா தண்ணி தான் வந்துட்டுருக்குது. குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் குளிக்கிறதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக கம்பி கேட் போட்டிருக்கிறாங்க. வெளியே நின்று ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. நமக்கும் டைம் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 9:30 ஆக போகுது. நம்ம இன்னும் சாப்பிடலை. எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியலை. நம்ம போய் சாப்பிட்ற இடத்த பார்க்கலாம். அடுத்து எங்கிட்ட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக காரு, பெரிய பெரிய பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு இதுதான் ஃபுல்லாக நிறுத்தி போட்டுக்கிறாங்க பாருங்கள். நானும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு யாராவது நிறைய பேர் பசங்க அப்படியே கேங்காக வந்திருப்பானுங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனையுமே பைக்லேயே நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு 4-5 பேர் தான் பார்த்துருக்கேனே இது வரையும் வந்ததுலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு 50 ரூபா. அந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து ஒரு பிளேட் 50 ரூபா சொல்கிறாங்க. நமக்கு வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட்லாம் செட் ஆகலை. சரி இங்கே இட்லி சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு சின்னதாக இட்லி கடைங்க ஒரு கடை தான் வச்சுருக்கிறாங்க. இந்த அம்மா கடையில் தான் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக தாங்க இருக்குது. இங்கே வந்து இட்லி 10 ரூபா, வடையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அந்த பூரி செட்டு வந்து 2 பூரி வந்து 50 ரூபாயாம்மா. எனக்கு வந்து நான் இட்லி சாப்பிட போகிறேன். நம்ம சின்னாள் வந்து தலைவன் வந்துட்டு பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு பூரி, எனக்கு வந்து இட்லி. இல்லையாம்பா பூரியும் பொங்கலும் தான் இருக்கா. எதை சாப்பிடணும்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குடா. நான் என்ன செய்யட்டும்? காயினை போடுங்க முதலாளி. காயின் கிடைக்கிறத சாப்பிட வேண்டியதான். இருந்தாலும் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியெல்லாம் தாளிக்கலைங்க. அப்படியே பச்சையாக தான் இருக்குது. சாம்பார் அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. ஆனால் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல. தேங்காய் சட்னி மட்டும்தான் எனக்கு இது பிடிச்சிருக்குது. அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தூரம் வரும்போதே பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. அதனால் இந்த நேரத்தில் அங்கிட்டு உள்ளே போனோம்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வர்றது கூட சுத்தமாக தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மேகம்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டுருக்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள மேகம் அப்படியே உள்ளே வந்து இறங்குது பாருங்கள். ஃபுல்லாக சுத்தமடியே புகையாக இருக்குங்க. ஒன்றுமே தெரியலை. நான் கொல்லிமலை போயிருக்கிறேன். ஆனால் அங்கே கூட இந்தளவுக்கு மேகம் வந்தது இல்லைங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தாராளமாக பக்கத்தில் வந்து மேலில் அப்படியே உரசிட்டு போகுதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் குளிர் தான் பார்த்திங்கன்னா இன்னும் குறையவே இல்லைங்க. வர வர இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது. அதிகமாகிட்டு தான் போகுது. சில்னஸ்ஸு கொஞ்சம் கூட குறையலை. வெயில் அடிச்சிட்டு தான் இருக்குது. வெயில் அடித்தாலுமே குளிர் வந்துட்டு நிற்கிற மாதிரி தெரியலை. அது நார்மலாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் மேகமூட்டம் சுத்தமாக காணோம். எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கீழே பாருங்கள் இங்கே ஒரு பன்னி பண்ணை வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக வெள்ளை பண்ணி தாங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது கீழே இறக்கத்தில் இருக்குது. மலை இறக்கத்தில் இருக்குது. நம்ம மேலே நின்றுட்டுருக்குறோம். இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரே பிளைனாக இருக்குதுங்க. வாழை மரம் மாதிரி அப்படியே வளன்னு இருக்குங்க அதெல்லாம். இப்போ அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகர்தே நகர்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்தே பாருங்கள் இங்கே ஹோட்டல்லாம் நிறையா இருக்குங்க. ஃபுல்லாக அது பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள். ஹோட்டல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற வீட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த மலை ஏற்றத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மேலே இன்னொரு வீட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியுது. அந்த சர்க்கிளில் வந்து வீடு கட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தெரியுதுங்க. இங்கே பாருங்கள் அகைன் இங்கே ஒரு சாக்லேட் கடை இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய கடை தாங்க. ஃபுல்லாக நெட்டுக்கும் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற சாக்லேட்லாம் எனக்கே அந்த கண்ணாடி இதில் அந்த இதில் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கலராக அப்படியே மின்னுது. இங்கிட்ட பாருங்கள் குதிரை சவாரி.
குதிரையை பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், குதிரை போயிட்டு இருக்குது. கொடைக்கானல் உள்ளே ரீச் ஆயாச்சுன்னு நினைக்கிறேங்க. கொடைக்கானல் நட்சத்திர ஏரின்னு போட்டிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குதிரை நடக்கிற சத்தத்தை கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டக்கு டக்குன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது நடக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டை வந்தாச்சுங்க. அந்த லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு இது தான். இங்கிட்டலாம் ஹோட்டல் நிறையா இருக்குங்க. எனக்கு அது தெரியாமல் நான் அங்கேயே ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டுட்டேன். சுத்தமாக நல்லாவே இல்லை அங்கே சாப்பாடு. பேசாமல் இங்கிட்ட வந்து உள்ளே வந்து சாப்பிட்டுருந்துருக்கலாம். நமக்கும் ஃபஸ்ட் டைம் வரதுனால ஒன்றும் தெரியலை. சப்போஸ் நீங்களாம் உள்ளே வாரீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்குலாம் அந்த சைடு இங்கிட்ட வந்துடுங்க. இந்த சைடு ஹோட்டல் நிறையா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் ஏரிங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கா. போட்டிங்லாம் உள்ளே போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். வாங்க அந்த சைடு உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து ரோட்டில் போகும்போது பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய ஏரியா தாங்க இருக்குது. நான் கூட சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ தூரம் இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க தண்ணி பார்க்குறதுக்கு. அப்படியே மேலே இருக்கிற ஸ்கை வந்து அந்த வாட்டரில் அப்படியே பட்டு அப்படியே எதிரொலிக்கிறது சூப்பராக இருக்குது. போட்டிங் நிறையா பேர் போயிட்டுருக்குறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 10:15 இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் போயிட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டுக்கு. அதுக்கும் இப்படி வாட்டரில் போட்டிங் போகிறது சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம கொடைக்கானல்லேருந்து ஃபஸ்ட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னவனூர் போகிறோங்க. இங்கேருந்து பாருங்கள் மன்னவனூர் 32 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கொடைக்கானல்லேருந்தே இங்கிட்டு 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம இருந்தாலும் மன்னவனூர் தான் ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். என்ன இங்கே நினைக்கிட்டு இருக்கியா? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமா இருக்கேன் நான். போ. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கொடைக்கானல்லையுமா நல்ல வேலை நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்னா அந்த அப்பர் ஏரி காட்சி முனை போகிற வழி இருக்குல்ல, அந்த இடத்துல தாங்க போலீஸ் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி 2 பசங்க ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க. கரெக்டாக அவங்க மாட்டிக்கிட்டானுங்க. கொடைக்கானலில் எந்த அளவுக்கு குளிர் இருக்குது அப்படின்னா வெறும் வார்த்தையில் சொல்கிறத விட இந்த காட்சியை பாருங்கள். குரங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒன்றா பாருங்கள். ஒரு 5-6 குரங்கு ஒன்றா கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கு பாருங்கள் மரத்து மேலே. குரங்குக்கே இந்த அளவுக்கு குளிரும் போல். அடுத்தது நம்ம மன்னவனூர் போகிற வழியில் பாருங்கள், இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இங்கே நிறுத்தியிருக்கிறோம் பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தாங்க. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெட்டுக்குமே இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மரம் தாங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்தால் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ்னு சொல்லலாம். நெட்டுக்குமே பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா மரம்லாம் செம்ம ஹைட்டுங்க. நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நிறையா பேர் இந்த இடத்துல நின்று எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால சரி நம்மளும் நின்று சற்று நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோங்க. ஆனால் வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது. நெட்டுக்குமே மரம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறையா மரம் எல்லாம் சாஞ்சு உடஞ்செல்லாம் கிடக்குதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட்டாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு பெரிய பெரிய வாத்து இந்த மாதிரிலாம் எதுவுமே போகலை. பார்த்தீங்கன்னா ஒரே மரம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சின்ன சின்னதாக இலைகள் இருக்குது அவ்வளோதாங்க. அதிலே பாருங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் பாருங்கள் நிறையா மரம் சாஞ்சு கிடக்குது பாருங்கள். அந்த சாஞ்சு கிடக்கிற மரம் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் நம்ம உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் நம்ம உள்ளே போக முடியாது. நம்ம இன்னும் இங்கேருந்து மன்னவனூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 22 கிலோமீட்டர் போட்டிருக்குதுங்க. ஆனால் மன்னவனூரில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆனால் அந்த மன்னவனூர் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தண்ணி வரலைங்க. அந்த தண்ணி வர்ற அந்த ஈரப்பசை இருக்குல்ல அதுதான் இருக்குது. தண்ணி வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டு மேலேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க பைக் ரைடர்ஸே போகிறாங்க பாருங்கள். ஒரு 3 பைக் முன்னாடி போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் காரு பஸ் இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4ஆவது ஒருத்தவங்க வராங்க. இந்த மன்னவனூர் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைட் பாருங்கள் மன்னவனூர் போகிற வழியிலேயே தான் இந்த பிளேஸ் இருக்குது. பாருங்கள் அப்படியே மலையோட எட்ஜஸில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கீழே பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டம் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறாங்க. அந்த மேகத்துக்கு மேலேயே நம்ம இருக்கிறோம். அது கீழே பாருங்கள். நமக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ மேகம் போயிட்டுருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்கண்ணே. ஆஹா பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் பாருங்கள் ஃபுல்லாக மேகமூட்டம் தாங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஏதோ பழனி முருகன் கோவில் காட்சி முனைன்னு போட்டிருக்குங்க.
இங்கேருந்து பார்த்தா பழனி முருகன் கோவில் காட்சி தெரியும்னு நினைக்கிறேன், அதான் போட்டிருக்குது, ஃபோட்டோவோட போட்டிருக்கிறாங்க. அழகே உன்னை பார்க்கத்தானே அத்தனை ஊரும் வருகிறது தென்னங்காயில் கூட. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் மேகம் தாங்க, ஒன்றுமே தெரியலை, பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்களும் ஒரு 20 நிமிஷமாக இதே இடத்துல நின்று பார்த்துட்ருக்குறோம். ஒரு சைடு மேகம் மறைஞ்சால் இன்னொரு சைடு மேகம் வந்துடுது. அதனால் இது இப்போதைக்கு பழனி முருகன் கோயில் வியூ பார்க்க முடியாது. சரி அப்படியே நம்மளும் கிளம்பலாம், அப்புறம் வரும்போது வேணால் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க இந்த இடத்துல தான், ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க இந்த வியூ பாயிண்ட்டுக்காக. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சூப்பர் வியூ இருக்குங்க, அதனால தாங்க நான் வரும்போதே பைக்கை அங்கே நிறுத்திட்டேன். இங்கே ஒரு சூப்பர் வியூ இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி பார்க்குற மாதிரி ஏணி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் ஒரு நாய் ஒன்று உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இங்கே இருந்ததை பார்க்குறதுக்கு. அதை பார்க்க தாங்க நான் நிறுத்தினதே. பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள். அதுவும் மேலே உட்காந்து ஃபுல்லாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்களா, சுற்றி விளைச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். ஃபுல்லாக அதில் தான் வீடெல்லாம்கிட்டு இருக்குது பாருங்கள். நிறையா வண்டியும் போயிட்டு இருக்காது. ரோட்டு பக்கத்தில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க நான் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு மியூசிக் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அது கேட்குறதுக்கு பாட்டு மாதிரியே இருந்துச்சுங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, அது ஒரு ஹார்ன் சவுண்டு. அந்த மலையிலெல்லாம் அப்படி எக்கோ அடித்து அந்த ஹார்ன் சவுண்டு தான் அப்படி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குதுங்க, பாட்டு மாதிரி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்களே, ஒரு 5-6 பேர் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்களே, அவங்க தான் பாருங்கள் கை காமிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். இவங்களோட தான் நம்மளும் அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம். மன்னவனூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 15 கிலோமீட்டருங்க, போர்டு போட்டிருக்கு பாருங்கள். 15 கிலோமீட்டர் இன்னும் போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வந்து 2 கிலோமீட்டர் தான் சைடில் எங்கே கீழே இறங்கினா. பூம்பாறை வில்லேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பூம்பாறை வில்லேஜ் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூம்பாறை வில்லேஜ் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழி தானே, அதனால் சரி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம்னு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பூம்பாறை வில்லேஜில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தாங்க, இந்த வயல் இது போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே படிக்கட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதில் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ தூரம் பள்ளமாக இருக்குது பாருங்கள். நம்ம மேட்டில் நின்றுட்டுருக்குறோம், மேலே மலை மேலே நின்றுட்டுருக்குறோம். அதேமாதிரி அந்த சைட் பாருங்கள், ஆப்போசிட் மலையில் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஹோட்டல் தாங்க. அந்த ரெசார்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தனியாக ரூம் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. 1500 ரூபா 2500 ரூபா தான். அதெல்லாம் தனியாக அப்படியே வில்லா மாதிரி கொடுத்துருவாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ரூம் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ரூம் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு, ஏன்னா அது ரொம்ப லாங்கில் இருக்குது. கீழே ஏதோ பார்த்தீங்கன்னா அங்கே விசேஷம் போலங்க எங்கள் பூம்பாறையில் உள்ள, அதான் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சவுண்டு தான் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸோட நேச்சுரல் சவுண்டுங்க. கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு, சூப்பராக இருக்குங்க இங்கே நின்று பார்க்குறதுக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளில் போகிறதுக்கு ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு ரோடுங்கிட்டு இருக்கிறதே பெருசு. ஏன்னா நம்ம ஊர் ரோடெல்லாம் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல தான். இருந்தாலும் கொஞ்சம் குண்டும் குழியுமாக கிடக்குது. இங்கே பூம்பாறை வில்லேஜில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குதாங்க. அந்த கோவிலுக்கு வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வருவாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அந்த ஊருக்குள்ளே நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பார்க்க தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே தெரியுது பாருங்கள் கோவில். ஃபைனலாக அந்த கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த ஊரோட சென்றான பகுதியில் இருக்குது பாருங்கள். பெரிய கோவிலாக தாங்க இருக்குது. நம்ம கோவிலுக்கு உள்ளே போகலை, வெளியே தான் நின்றுட்டுருக்குறோம். அங்கே தெரியுது பாருங்கள் கோவில் உள்ள. இங்கே வர டூரிஸ்ட்டு நிறைய பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே தாங்க போயிட்டு வராங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், கூட்டமாக தான் இருக்குது கோவில். நம்ம தூரத்தில் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இன்னும் மன்னவனூர் வேறு போகணும். நம்ம வந்துட்டு ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியாது எல்லாத்தையும்.
அதனால் இப்போ மேலோட்டமாக பார்த்துட்டு போனோம். நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து ஸ்டே பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. அதனால் இப்போ அடுத்தது மன்னவனூர் கிளம்புறோங்க. அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு மன்னவனூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறேன், பார்க்கலாம்.